பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 20வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யெகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலும், சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா, தம் சமூகம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி, எங்கள் செய்யக்கொடியானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா இலியோன், உன்னதமான கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரோஹி, எங்கள் மேய்ப்பரானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சிட்கேனு, நீதியாயிருக்கிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சபையோத், சேனைகளின் கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா மெகாதீஸ், பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபா, சுகமளிக்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஒசேனு, உருவாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹினு, எங்களுடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹா, உம்முடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹே, என் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். எலோஹிம், எங்கும் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்தோத்திரம். ஈசாயின் அடிமரமே மக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரன் எனப்பட்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக அந்த பூமியில் வந்த தெய்வகுமாரனே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் பிறந்தீரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் வாழ்ந்தீர், பரிசுத்தமாய் மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டீரன் ஆண்டவரே. உம்முடைய மகா பரிசுத்த மரணத்தின் நிமித்தமாகத்தான் இன்று எல்லா மனுஷருடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் என் ஆண்டவரே. உம்முடைய வெளியேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தினால எல்லா மனுஷருடைய பாவங்கள் கழுவப்படுவதற்காக நன்றி அப்பா. வேறு எந்த ஒரு காரியத்தினாலும் மனுஷருடைய பாவங்கள் கழுவப்படுவதே இல்லை. ஆமீன். எங்களுக்காகவே பரிசுத்தமாய் எல்லா மனுஷருக்காகவும் ஜாதி மதம் பார்க்காமல் தகப்பனை எல்லா மனுஷருடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவராக நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம் என் ஆண்டவரே. தூயாதி தூயவரை உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என் ராஜா. எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே. பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கினீரே. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து 3வது நாளில் உயிரோடு எழுந்தீரே மக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறீர். ஆமீன். எப்படி நீர் எழுந்தருளி போனீரோ அப்படியே நீர் வரப்போகிறீர் அப்பா. மக்கு ஸ்தோத்திரம் 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 என் ஆண்டவரே. எங்கள் நுகங்கள் கட்டுகளை அறுப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவனுள்ள வசனத்திற்காக ஸ்தோத்திரம். குறைவற்றவும் வேதத்திற்காக ஸ்தோத்திரம். ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவன் வேதத்திற்காக ஸ்தோத்திரம். பேதையை ஞானியாக்குகிறவன் வேதத்திற்காக ஸ்தோத்திரம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றவன் வேதத்திற்காக ஸ்தோத்திரம். ஆவியும் ஜீவனும் உள்ளம் வசனத்திற்காக ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கும் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடி எங்களை காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையை எங்களுடைய கண்கள் யாவும் காணப்போவதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் எங்கள் ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். கர்த்தர் உயிர்த்தெழுந்த இந்த திருநாளில் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்கள். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகத்லேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்தில் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டைக்காரர் என்றெண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால்
அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டு என் விலாவிலே போடு. அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தினோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்றாச்சா. அப்பா பிதாவே, எங்களுக்காக பிறந்த ஒரு தெய்வம் உண்டு, எங்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதர் உண்டே. ஹல்லேலூயா ராஜா. தெய்வமாக நீர் வாழ்ந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை நீர் காண்பித்திருக்கிறீர் என் தகப்பனே. எங்களுக்காக மரித்தீர், ஆனாலும் ஜீவனோடு இருக்கிறீர், உயிர்த்தெழுந்தீர். ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மரித்தாலும் எங்கள் ஜீவன் உம்மோடு வந்து வாசம் பண்ணும் என்ற ஒரு மகா நித்தியத்தை தேவன் எங்களுக்கு அருள் செய்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே. உம்மை அறியாத ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, மரித்தால் அதோடு எல்லாம் முடிந்தது என்று. ஆனால் எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு, நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரிப்போம் என்று. நித்திய காலமாக பரலோகத்தில் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான் இருக்கும் இடத்திலே நாங்களும் வாசம் பண்ணுவோம் என்று தேவன் எங்களுக்கு நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாக்கியம் உம்மை அறியாத பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அது நிமித்தமாகவே உம்முடைய வார்த்தைகள் எல்லா இடத்திலும் பிரஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிற மகா கிருபைக்கு நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் அதை உணர்ந்து கொள்வார்களாக. உம்மை அறியாமல் இருக்கிற பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள ஞானத்தை தேவன் அருள் செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளே ஊற்றப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா. புத்தி தெளிவு, கண் தெளிவு உண்டாகட்டும் என் தகப்பனே. இன்னும் கொஞ்ச நாட்கள் மாத்திரமே இருக்கிறது. இந்த கிருபையிலே எல்லா ஜனங்களும் பங்கு பெறத்தக்கதான கிருபை தாங்க ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா ஜனங்களுக்குமான உம்முடைய சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படட்டும் என் தகப்பனே. அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. இறங்குவீராக என்றாச்சா. எல்லா மனுஷருக்கும் உண்மை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் சத்திய வேதத்தில் இங்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே, நீர் யாருக்காக பிறந்தீர், எதுக்காக வாழ்ந்தீர், மரித்தது எதற்காக, உயிர்த்தெழுந்து எல்லா காரியங்களும் தகப்பனே, எல்லா மனுஷரும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதான புத்தி தெளிவை அருள் செய்யுங்க இசப்பா. எல்லாருடைய இருதயத்திலும் கர்த்தர் நீர் ஊடுருவி செல்வீராக. எல்லாருடைய இதயமும் எல்லாருடைய புத்திக்கும் என் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் போய் சேரட்டும் என் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்க உருவாக்குனீங்க, பரத்தில் இருந்து ஜீவன் நீங்க அருள் செய்தீங்க ஆண்டவரே. அப்பா பிதாவே,
பிதாவை இறங்குவீராக. எல்லா ஜனத்துக்குமான சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நீர். அப்பா மக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிகளாக இருப்பதற்காக நன்றி. காணாமல் விசுவாசிக்கிறோம் என் தகப்பனே. அமீன் அப்பா. ஹல்லேலூயா ராஜா. நாங்கள் பாக்கியவான்களாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என் தகப்பனே. எங்கள் மத்தியிலே நீங்கள் செய்கிற அடையாளங்கள், எங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் தருகிற பதில்கள், செய்கிற அற்புதங்கள், எங்களோடு பேசுகிற எங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று நாங்கள் நித்தியமாக சாட்சி பகிர்வோம் என் ராஜா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என் தகப்பனே. உமக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளிலும் கூட தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் ஜீவிக்கவும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே அப்பா உம்மை நாங்கள் புகழ்ந்து பாடவும் ஸ்தோத்திர பலிகளை இடவும் கர்த்தர் கிருபை தாங்க. நாங்கள் ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகள், துதிப்பாடல்கள், ஜெப விண்ணப்பங்கள், வேத வாசிப்பு, ஆவியானவர் எங்களோடு பேச விரும்புகிற கர்த்தர் வார்த்தைகள் என்ற திருவசனங்கள், பரிசுத்த ஆவியானவர் அக்கினியின் அபிஷேகம், சாட்சி பகுதிகள், திருவிருந்து, காணிக்கை, முடிவு ஜெபம் என்று சகலத்தையும் தேவரீர் ஒரு பாதத்தில் வைக்கிற ராஜா. முற்றுமுடிய நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ஆலயத்துக்கு வர இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க அரவணைத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியின் கடைசி கால அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கிருபையில நீங்க தாங்க ஏசப்பா. இவ்வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க என் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பிதாவின் சுத்தத்தை இந்த பூமியில வந்து செய்து முடித்தவராய், வெற்றியாளராய், வெற்றி சிறந்தவராக, அமீன் என் தகப்பனே, ஜெயக்கொடியை ஏற்றிடுவராக, யெகோவா நிசி பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, இன்று நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற பரலோக திட்டத்தை நிறைவேற்றி உம்முடைய சமூகத்திலே நித்திய காலமாக உம்முடைய பட்சத்தில் வாசம் பண்ண மகா முத்திரை எங்கள் மீது போடுங்க ஏசப்பா. அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் என் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் என்ற அச்சா உமக்கு நாங்கள் மகிமை செலுத்தினோம். எல்லா தேசங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும். ஆமீன் தகப்பனே. உயிர்த்தெழுதின பண்டிகையை தகப்பனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம் என் தகப்பனே. உம்முடைய வார்த்தை என்ற வல்லமெல்லாம் நிற்பங்க ஏசப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்தினோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்தருளும், பாதுகாத்து வழிநடத்துங்க. இஸ்ரேலை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளுங்க. உலக நாடுகளில் சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கட்டும் என் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்தினோம். இங்கே இருக்கை வளங்கள், எல்லா விதமான நீர்நிலைகளை ஆசீர்வதித்தருளும், பாதுகாத்துக்கொள்ளும். களஞ்சியங்களை ஆசீர்வதியும். எல்லாம் வல்ல எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.